வணக்கம். இன்று ஆட்சியோட கதையை கேட்கலாமா? அதாவது மகாபாரதத்தை யுத்தம்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ஆட்சியை நல்லபடியாக நடத்திட்டு வந்தாங்க. அப்படி நடக்கும்போது யுதிஷ்டரோட ஆட்சி இல்லைங்களா? அந்த ஆட்சியில் வந்துட்டு என்னென்னா, அவர் யுதிஷ்டர் ஆட்சி செஞ்சுட்டு வந்தார். ஆனால் அங்கே மக்களோட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் பீமன் வந்து தீர்த்து வச்சிட்டு இருந்தானாம். யாருக்காவது எந்த கேள்விகளோ பிரச்சனைகளோ அப்படி எது வந்தாலும் பீமங்கிட்ட போய் முதல்ல உதவியை நாடினாங்களாம். அது மாதிரி நாடும்போது ஒரு நாள் ஒரு விசித்திரமான சம்பவம் ஒன்று வந்ததா ஒரு மனுஷன் சொன்னானான். விசித்திரமாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லி அவன் தான் சொன்னானான். அவன் என்ன சொன்னான்னா, அவனோட வீட்டு வேலி வந்து மற்றொருவனோட பகுதியில் போய் நகர்ந்து இருக்கிறதா சொன்னானான். அதுக்கு காரணம் என்னன்னே எனக்கே தெரியவில்லை அப்படின்னு சொல்லி சொன்னானான். இது சாதாரணமாக அரக்கர்கள் தொல்லையால் அவதிப்படும் போது மக்களை வந்து காப்பாற்றுறதுக்கு பீமனுக்கும் அவனோட வலிமையினால் சாதாரணமாக இருந்து புதிய சிக்கலான விஷயமா இருந்தாலும் பீமன் அதை பற்றி கரெக்டாக செய்வான். ஆனால் இது எப்படி அப்படிங்கிறது அவனுக்கு புரியல. அதனால் அவன் என்ன சொல்லிட்டானா, நீ என்ன செய்ய, யுதிஷ்டரிடம் போ அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பி வச்சிட்டானா பீமன். அதே தினத்தில் இன்னொரு மனுஷனும் வந்தானா. அவன் வந்து என்ன சொன்னான்னா, என்னோடய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பானை நிறையா தண்ணி இருந்தது. அதனை நான் 4 சிறிய பானையில் நிரப்பினேன். அதை திரும்பி அந்த 4 சின்ன பானையில் இருந்த தண்ணியை எடுத்து பெரிய பானையில் நிரப்பும்போது பாதி அளவு தண்ணி மட்டும்தான் இருந்தது. பெரிய பானை நிரம்பவில்லையே, இது ஏன்? எனக்கு பதில் ஒன்றுமே தெரியல, தெரியாமல் தவிச்சிருக்கான். உடனே பீமன் என்ன செஞ்சானா, அந்த மனிதனையும் நீயும் என்ன செய்ய, யுதிஷ்டர்கிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்லி சொன்னானான். அதே மாதிரி 3வது ஒரு மனுஷன் வந்தான். அவன் ஒரு வித்தியாசமான சம்பவத்தை பீமன்கிட்ட சொன்னான். அதாவது ஒரு யானை, அதோட பெரிய உடம்பு வந்து ஊசியோட பெரிய அந்த சின்ன துளை இருக்குது இல்லைங்களா, அந்த துளை வழியாக சென்றுச்சு. ஆனால் ஆச்சரியப்படும் வகையில் யானையோட வால் வந்து அந்த ஊசியோட துளையில் சிக்கிக்கிச்சான். எப்படி? யானையே வந்துருச்சு, அந்த வால் மட்டும் அதில் எப்படி சிக்கிச்சு அப்படின்னு சொல்லி அந்த மனுஷனையும் கேட்டானா பீமன்கிட்ட. இப்போ பீமனுக்கு ஒன்றும் புரியல. நீ என்ன பண்ணு, யுதிஷ்டர்கிட்ட போ அப்படின்ட்டானான். 4வது ஒருத்தன் வந்தான். அவன் என்ன சொல்லியிருக்கானா, அந்த தெரு வழியில் ஒரு பெரிய பாறையை பார்த்ததாகவும் அந்த பாறையை வந்து வலிமை உள்ள சில மனிதர்களால் நகர்த்த முடியல. ஆனால் ஒரு சாது என்ன பண்ணியிருக்கான், அந்த வழியாக வந்தவன் அவன் வந்து ஒரு கோல் ஒன்று வச்சுருந்தானான். அந்த கோல் ஒன்றை வச்சு அசைச்சி அந்த பாறையை அந்த பக்கம் நவுத்திட்டானான். இது எப்படி அப்படின்னு அந்த மனிதன் அந்த காரணத்தை கேட்டானான். இவனையும் என்ன பண்ணிட்டான், இது பீமன், யுதிஷ்டர்கிட்ட போப்பா, இந்த 4 பிரச்சனைக்கும் விடையை தெரிஞ்சுக்கிற ஆர்வம் பீமனுக்கே வந்துருச்சு. என்னடா இது, இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அதிசயமாக வந்து சொல்லின்னு இருக்கானுங்களே, அப்போ நம்ம இதை கேட்கலாம் அப்படின்னு சொல்லி இவனும் பீமன் என்ன பண்ணுறான், யுதிஷ்டர் என்ன தான் பதில் கொடுக்க போகிறாரு அப்படின்னு கேட்கலான்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டான். அவைக்கு போய் அங்கே அவையில் நின்றுட்டு பார்த்துட்ருக்கான். இப்போ 4 சேர்ந்து யுதிஷ்டர்கிட்ட வந்து இந்த சந்தேகங்களை பற்றி கேட்குறாங்க. அவர் இந்த சம்பவங்களை அனைத்தையும் வரப்போகிற கலியுகத்தை பற்றி குறிப்பிடுவது இது அப்படின்னு சொன்னாராம். அதாவது இப்போ கலிகாலம் நடந்துட்டுருக்கு இல்லைங்களா, இந்த கலிகாலத்துக்கு அந்த காலத்திலேயே இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி அழகாக யுதிஷ்டர் வந்து ஒவ்வொன்றத்தையும் சூப்பராக சொன்னாராம். பாருங்கள், ஒருவனுடைய வேலி மற்றொரு பகுதியில் நகர்ந்ததாக ஃபஸ்ட்டு ஒருத்தன் சொன்னான் பார்த்தீங்களா. அவனோட சம்பவம் எப்படி அப்படின்னா, அவனோட உடைமைகள் மீது ஆசைப்படுவதை குறிக்குது, அடுத்தவன் பொருள் மேலே ஆசை வைக்கிறத குறிக்குது. இதால் என்ன ஏற்படும், மனவேதனை வரும், கோபம் வரும், உணர்வுகளும் வழிவகுத்து மற்றவர்களைப் போல நம்மக்கிட்ட இல்லையே அப்படிங்கிற எண்ணமும் இதனால் இருப்பதனால தான் அதை அடைவதற்கு தகாத வழிகளையும் அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாராம். அடுத்தது, பெரிய பானையில் இருந்து சிறிய பானைக்கு தண்ணியை ஊற்றி பிறகு சிறிய பானையிலிருந்து பெரிய பானைக்கு மாற்றும்போது பாதி அளவு தண்ணி மட்டும்தான் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்கும்போது இந்த 2வது சம்பவத்தில் என்னென்னா,
தாயானவ தனது குழந்தைங்க எல்லாத்துக்கும் செலுத்தும் அன்பும் கருணையும் ஒப்பிடும்போது மகன்கள் பெரியவர்கள் ஆனதும் நால்வரும் சேர்ந்து தாயிடம் காட்டும் அன்பு தாய் காட்டும் அன்பிற்கு நிகரானதாக இல்லையாம். கலியுகத்தில் தாய் கொடுக்கும் அன்பு குழந்தைகளை நிரப்புகிறது. குழந்தைகள் தாய்க்கிடம் காட்டும் அன்புக்கு நிகரானதாக இல்லை. இதுதான் அந்த அந்த சின்ன பானை பெரிய பானை. சரிங்களா? அடுத்தது, ஒரு யானையுடைய பெரிய உடம்பு ஊசியினோட சிறிய தொலை வழியாக செல்லுது. ஆனால் ஆச்சரியப்படும் வகையில் யானையோட வால் அந்த ஊசி தொலையில் சிக்கி நின்றுடுது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் எப்படின்னா தங்களுடைய வருமானம், வலிமை, பலம் போன்றவற்றை குடும்ப, நண்பர்கள் மற்றும் தனிப்பட்ட விருப்பங்களுக்காக யானையோட உடம்பு அளவிற்கு செலவழிக்க தயாராக இருக்கிறாங்களாம். ஆனால் கடவுளுக்கோ, கடவுளின் சேவைகளுக்கோ, ஏன் தான தர்மத்திற்கோ யானையினுடைய வால் அளவு கூட செலவழிக்க மனம் வர்றது இல்லை அப்படின்னு சொன்னாராம். அடுத்தது, ஒரு பெரிய பாறையை வலிமை மிகுந்த மனிதர்களாக நகர்த்த முடியலை அவங்களால. ஆனால் ஒரு சின்ன சாது, முடியாத நிலையில் ஒரு சாது தன்னோட கோலால் சுலபமாக நகர்த்தி விட்டார். இந்த சம்பவம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், எவ்வளோ வலிமையான வினைகள் ஆனாலும் நாம் சங்கீர்த்தனத்தினாலும் மகிமையினாலும் நம்ம என்ன செய்கிறோம், பாவங்களை நிவர்த்தி செய்ய முடியும். அதாவது நாம சங்கீர்த்தனம், கடவுளுடைய நாமங்களை நாம் எந்த அளவுக்கு நாம் சொல்லிகிட்டே இருக்கிறோமோ அந்த நாமத்தினோட மகிமையினால் நாம் என்ன பண்ணுறோம், நம்மளோட பாவங்களை நிவர்த்தி செய்ய முடியும் அப்படிங்கிறத குறிக்குது அப்படின்னு சொன்னாராம் யுதிஷ்டர். நல்லா இருக்கு இல்லைங்களா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். தேங்க்யூ.